குட் பிஷப்புக்கும் பேட் பிஷப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்க ஒயிட் E4 பிளே பண்றாங்க, பிளாக் E6 பிளே பண்ணா இது பிரெஞ்சு டிஃபென்ஸ். இங்க ஒயிட் D4 பிளே பண்றாங்க, இது பிரெஞ்சு டிஃபென்ஸ்ல நார்மல் வேரியேஷன். பிளாக் D5 பிளே பண்றாங்க. சோ இப்போ ஒயிட் இந்த பானை கேப்சர் பண்ணாங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன். பானை கேப்சர் பண்ணாம அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா இது அட்வான்ஸ் வேரியேஷன். சோ இந்த பொசிஷன்ல அப்படி நம்ம பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பிளாக்கு இங்க குட் பிஷப்பும் இருக்கு, பேட் பிஷப்பும் இருக்கு. சோ இங்க பிளாக்கோட டார்க் ஸ்கொயர் பிஷப்புக்கு மூவ் பண்றதுக்கான ஸ்கொயர்ஸ் இருக்கு. பான் G6 பிளே பண்ணி ஃபியான்ஷட்டாவும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே பிளாக்கோட லைட் ஸ்கொயர் பிஷப்பை கம்பேர் பண்ணோம்னா ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை B6 பிளே பண்ணி ஃபியான்ஷட்டா பண்ண ட்ரை பண்ணாலும் இங்க ஓன் பானு லைட் ஸ்கொயர் பிஷப்போட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுது. எதை வச்சு குட் பிஷப் பேட் பிஷப்னு சொல்றாங்க? பிஷப்போட ஆக்டிவிட்டியை வச்சு. இப்போ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பால ஓன் பானை தாண்டி போக முடியாது. சோ அப்போ இது பேட் பிஷப். ஆனா இதுவே இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்புக்கு ஒரு டயகனல் கிடைச்சிருக்கு. சோ அது போக G6 பிளே பண்ணி ஃபியான்ஷட் ஆஃப் பண்ணினாலும் ஆப்போனண்டோட பான்ஸ் அங்க இருக்கிறனால சோ இந்த இடத்துல பான் பிரேக் சான்சஸ் கூட எடுக்கலாம். உங்க பிஷப்போட டயகனல் பார்த்தா உங்களோட ஓன் பான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்க பிஷப் பேட் பிஷப்பா இருக்குன்னு அர்த்தம். சோ அதுவே டயகனல்ல பான்ஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா உங்க பிஷப் குட் பிஷப்னு அர்த்தம்.